Mommy. Hi friends, hello. மைக் இருக்கான்னு பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. அச்சு வந்தாச்சு. அச்சு ஹாய் சொல்லு. ஹாய். ஆமாம், லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த வீடியோ. எடுக்கிறது ஒரு நாள், ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது ஒரு நாள். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பெனியோட பூஜை. அவர் காலையிலே கிளம்பிட்டாரு. நானும் அச்சும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இனிமே தான் நாங்கள் போகணும். ஓகேங்களா? ஒரு 12 மணி போல் டைம் குறித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் கிளம்பி துபாய் போகணும். அபுதாபிலேருந்து துபாய் போகணும். அச்சு அங்கே பாரு அச்சு, உனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு டேடி. ஆமாம், கூட இப்படி தள்ளு. டேடி இன்னைக்கு க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அதே மாதிரி உனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுருக்காரு. இந்த ஷர்ட் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இஷ்டப்பட்டால் வேஷ்டி கட்டிக்கலாம், இல்லைனா ஜீன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதனோட சாரீ வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு இப்போ நம்ம டக்குன்னு ரெடி ஆகி உடனே வந்து துபாய் கிளம்பி போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மம்மி 10:15 சொன்னீங்க. அச்சு இது பேர் பர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டு. ஜஸ்ட் 5 minutes லேட்டு. எப்படி இருக்கு என்னோட அவுட்ஃபிட்? நான் சொல்ல மாட்டேன், கமெண்ட்ஸ்ல போட்டோங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பூ வைக்கணும். அஸ்வினி எனக்கு தெரியுதுல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் கேட்க? நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுவும் சொல்லுவாங்க, இதுவும் சொல்லுவாங்க. காஸ்டியூம்க்கு ஜுவல்ஸ் மேட்ச் இல்லைன்னுவாங்க. அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த சாரியை நான் ஏற்கனவே ஒரே ஒரு வாட்டி கட்டியிருக்கேன். தெரிஞ்சவங்க கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷல் டேல கட்டினேன். ஓகேவா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஜுவல்ஸ் டீடைல்ஸ் கேட்காதீங்க. ஜுவல்ஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே என்னோட கோல்டு ஜுவல்ஸ். ஓகேங்களா? சொந்தமா என் பாக்கெட்ல இருந்து பணம் கொடுத்து வாங்கின நகைகள். ஒருத்தங்க கூட அச்சோடையே பேக்ல போயிட்டே இருந்தாங்க. என்ன கேட்டாங்க, அச்சோ ஏன் நீங்க வந்துட்டு கோல்டு ஜுவல்ஸே போட மாட்டேங்கிறீங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்க நடந்து வரீங்கன்னு தான் நான் அங்க வந்து நீங்க நட இங்க போறீங்க. ஒரு நிமிஷம் இப்படி வரேன். லைட்டு கோளார் ஆகுது. அம்மாடி பாருங்களேன், ஒரு கேஸ் ஃபுல்லா அஸ்வின் வந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கான். அச்சு உனக்கு தான் மம்மி மேல எம்பிட்டு பாசண்டா. எவ்வளோ மல்லிப்பூடா. எவ்வளோக்கடா வாங்கிட்டு வந்த? 500 ரூபாய். இதை எல்லாத்தோட ரொம்ப எனக்கு என்ன ஒரு இது விஷயம்னா, அச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ வாங்கிட்டு வந்திருக்கான். நித்திய மல்லி. அச்சு இந்த பூ ரொம்ப வாசனையா இருக்கும் அச்சோ. ஆனா என்ன ஒண்ணு, இது வைக்கிறவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்மெல் வந்து செட் ஆகாது. தலை வலிக்குது, தயவு செஞ்சு அந்த பூவை கலட்டு அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம காரில் போகிறோம், இன்டோரு, யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த பூ தாங்கும், அதனால் இது இங்கேயே வச்சிடுறேன். மல்லிப்பூ எடுத்துக்கிறேன். பூஜைக்கு கொஞ்சம் பூவும் ஆல்ரெடி டேடிகிட்ட வாங்கி கொடுத்து அமிச்சிட்டேன். இதனால இவ்வளோ பூ இருக்குல்ல, பூஜைக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். ஸோ பூ வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்க வேற ஏதாவது ஃப்ளோர் வேக்கண்டா இருக்குமா டாடி? இதுதாங்க நம்ம துபாயோடைய புது ஆஃபீஸு. இன்றைக்கி பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது வந்து ரொம்ப ஷார்ட் டைமாக இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். அதனால் ஒரு பெருசாவோ இல்லை நிறைய பேரை கூப்பிட்டோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இன்னும் ஆஃபீஸ் செட்டப்பு, இன்டீரியர்ஸு அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. அர்ஜென்ட்டாக இன்றைக்கி முகூர்த்த நாள், அது இல்லாமல் என்னுடைய அஃபிஷியல் பிறந்த நாள் வேறு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி போட்டே ஆகணும் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி பண்ணி ஒரு 1 ஹவரில் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்தாச்சு. ஸோ ஆஃபீஸுடைய என்ட்ரன்ஸு இந்த வியூ இருக்கும். 1 day பிஃபோர் தாங்க பிளான் பண்ணோம் நாங்கள். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன நம்ம இதிகா ஓப்பன் பண்ண போகிறோம். ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை வச்சலமா. ஆப்போசிட் ஆஃபீஸ் எப்போ காலியாகுது பார்ப்போம். அங்கே ஒரு ஷோரூம் போட்டுருவோம். பூஜை அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. இவங்களாம் வந்து கடகடன்னு ரெடி பண்ணி. கம்பெனி நேம் சொல்லுங்கள் பாஸ். எல்லாருக்குமே தெரியுமே, டிஜிட்டல் எனர்ஜின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, நான் சைன் போர்டு, இன்டீரியரு, ஃபர்னிச்சர்ஸு இது எல்லாமே இன்னும் ரெடி பண்ணவே இல்லை. எங்களுக்கு வந்து ஐயர் குறித்து கொடுத்தது இன்றைக்கி நாங்கள் பூஜை போட்டாகணும் அப்படிங்கிறது. அதனால் நாங்கள் போட்டாச்சு. ஸோ மீதி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து விரைவில் நாங்கள் பண்ணுவோம். இதுக்கு மேலே அஃபிஷியலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எனர்ஜி.
இது வந்து துபாயோடைய பிரான்ச் ஆஃபீஸு. இன்றைக்கி இனாகரேஷன் பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும், நான் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு. நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேட்ச் பை பேட்சாக வந்துட்டுருக்காங்க. இன்னொரு நெக்ஸ்ட் பேட்ச் விசாலாம் அப்ளை பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அவங்களும் வரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ கூட லேட் ஆகலைங்க. இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அந்த டிஸ்பிளே ஆகிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்கள் சிவி அனுப்புங்க. ப்ரொவைடட் நீங்கள் எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கெலாம் வந்து ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சாரிங்க. எங்கள் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 400 to 500 சிவிஸ் எங்களுக்கு வருது. இதில் ரெலவெண்ட்டான சிவிஸை பிக் பண்ணி எடுக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது. அதனால் வந்து யார் ரெலவெண்ட்டோ அந்த டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுறாங்க. மற்றவங்களுக்குலாம் இதுவும் ரிப்ளை பண்ண முடியல. பண்ணக்கூடாதுன்றதுக்கோசம் கிடையாதுங்க, பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பேருக்கு ரிப்ளை பண்ண இல்லைங்களா. இந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அனுப்புங்க. நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக ரிப்ளை வரும். ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டுங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் அனுப்புகிறீங்க. எல்லாருக்குமே வேலை வேணுன்றது கரெக்டு தான். ஆனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பியூட்டிஷியன், எனக்கு ஜாப் வேணும், நான் டீச்சரு, நான் கார்பெண்டரு, நான் டிரைவரு, நான் படிக்கவே இல்லைங்க, என் ஃபேமிலி கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கரெக்டு தாங்க. பட் எல்லாருக்கும் வந்து இப்போது அந்த மாதிரியான ஜாப் கொடுக்குறதுன்றது முடியாத காரியம் இல்லைங்களா. ஏன்னா எங்களுடைய ப்ரொஃபைல், எங்களுடைய பிஸ்னஸே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அதனால் வந்து ஏதாச்சும் சான்ஸ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஆனால் தயவுசெய்து வந்து ரிப்ளை கொடுக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. இப்போவும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷன்லேயோ கமெண்ட்ஸ் போடுறது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்ப்போம். பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியாது. இல்லைங்க, அந்த கமெண்ட் பார்த்துட்டு இவங்களும் நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளைலாம் போட்டிருக்காங்க. பட் அந்த ரிப்ளை போட்ட கமெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்களான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறமா எந்த வித ஃபீட்பேக்கும் வரல. ஸோ இந்த பிஸ்னஸ் ஓரியன்டு அப்படின்னா எதுவுமே வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன், இமெயில் கம்யூனிகேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஆஃபீஸு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபீஸ் செட்டப் ஃபுல்லாக வந்து நிரப்பிடுவீங்கல்ல செல்லம்மா? ஆமாம், எல்லாமே உங்களுக்கோசம் வெயிட்டிங்க. கரெக்டான பீப்புள்ஸை அப்ரோச் பண்ணுங்கள். இவங்க போயிட்டு தாங்க வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தான் தெரியாது. நான் தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆஃபீஸ் செட்டப் உண்மையிலே ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. உங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாரும் பிளஸ் பண்ணுங்கள். எங்களை மாதிரி உங்களுக்கும் ஆஃபீஸ் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாமே ஃபுல்லாக ஜென்ஸ் ஆச்சலாமா? நோ ஃபீமேலில் இது வரைக்கும் எந்த ஃபீமேல்ஸ் இன்ஜினியரிங் கேட்டகரியில் ஒன்லி மேல் தான். ஓகே, சூப்பர். அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் வந்து ஃபீமேல்ஸ் வருவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, பிரம்மாண்டமாக பூஜை வந்து முடிஞ்சுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது பிரம்மாண்டமாக முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்து பக்கத்துலேயே வந்து ஈரோடு அம்மன் மெஸ். ஸோ அங்கே போனோம், லஞ்சு சாப்பிட்டோம். சாப்பாடுலாம் சூப்பரான சாப்பாடுங்க. அது சொல்லவே வேண்டாம். டேபிள் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு பொறுமை வேணும். ஸோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். பூஜை முடிஞ்சிச்சு. நாங்கள் பேக் டு அபுதாபி கிளம்புறோம். பேசிட்டே இருக்கும்போதே கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. பூஜையும் முடிஞ்சுது, லஞ்சும் முடிஞ்சுது. ஓகேங்க, ரொம்ப ஹாப்பி. இல்லை, இவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். மேபி இது கிளியர் ஆச்சான்னு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அடுத்த vlogல வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடுத்த கண்டென்ட் கிடைக்கும். சரி, போமா. ஓகே, பை. பொண்ணு மாப்பிள்ள என்னமா அவங்கதான். ஆனா ஓட்டிட்டு வந்த கார் என்னது? சரி, போ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை நான்